பாடல் பாடுவதற்கு முன்பதாக கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவரே, நன்றி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கண்களை மூடி சொல்லாமா? கர்த்தாவே, ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரிதாக இருக்குது ஆண்டவரே. உம்முடைய அளவற்ற கிருபைக்காகவும் உம்முடைய அளவற்ற அன்புக்காகவும் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, சபையாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. கைகளை ஊற்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே கர்த்தாவே, வேற எதுவும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நாடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே சந்தோஷமும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கர்த்தாவே ஆனந்தமும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே சமாதானமும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, சங்கீதம் 16:11 பார்க்குறோம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. ஆமென். சத்தமா சொல்லாமா? அதனால் அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அதை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. துதித்து துதித்து பாட போகிறோம். இது ஒரு பழைய பாடல், என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதித்து உற்சாகமாக பாடலாமா இந்த பாடலை? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கைகளை அசைத்து பாடுமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரி என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரி என்றே சொல்லுவேன். பாடுமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுமா? உம்மை துதிக்கிறேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்கு உண்டு. சாத்தானின் சகல oh yes Lord அதிகாரம் எனக்கு உண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அவரை உயர்த்துவோமா? உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆனந்தமே. சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஓ துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே.
சொல்லுங்களேன், துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் அம்பும் எதற்கும் பயமில்லை. இரவில் சொல்லுங்களேன், எதற்கும் பயமில்லை ஆண்டவரே. ஓ உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் ஆண்டவரே. கரெக்டா சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உங்களை துதிப்பேன் ஆண்டவரே. சரி சொல்லமா, துதிப்பேன் என்று இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஓ தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா என்று பாடுமா? அல்லேலூயா ஆனந்தம். இல்லை எழுந்து பாடுமா? ஓ ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன். உங்க சத்தத்தை வச்சு சொல்றீங்களா? துதிப்பேன் துதிப்பேன் ஆண்டவரே இருப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன் துதிப்பேன் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். ஓ சொல்லுங்களா, விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துகிற தேவன். கரங்களா சேர்த்து பாடுமா? அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. சொல்றீங்களா துதிப்பேன் என்று? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கடைசியா பாடலாமா? ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் நம் கூப்பிடும் நேரம் பதிலுண்டு. ஆமென் சொல்றீங்களா? ஓ என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு சொல்றீங்களா? என்னோடு இருந்து சொல்லுமா? ஓ என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். கரங்களா சேர்த்து பாடுமா? அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. சொல்லுமா வாயில திறந்து? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார்.
தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். தருகிறார். அதனால துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். ஓ துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, oh yes Lord, அனைத்தையும் அருளிடும் என் தேவன் ஆண்டவரே. வலக்கரம் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே தாழ் எங்களை உயர்த்துகின்ற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். எங்களுடைய சுகம், எங்களுடைய ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஏக்கம், எங்களுடைய பாரங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தாவே எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த கரத்துல வைக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? எங்களுடைய சுகத்தை, எங்களுடைய ஏக்கத்தை, எங்களுடைய பாரத்தை எல்லாவற்றையும் உடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீ யெகோவா ஈரேவா இருக்கிறீர் ஆண்டவரே. நீ சகலவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனா இருக்கிறீர் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கடைசியா பானது போல தேவனால் பிறந்தவன் எவனுமே இந்த உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே. ஆமென். எப்படிப்பட்ட உபத்திரம் வந்தாலும் சரி, இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். எப்படிப்பட்ட சோர்வுகள் வரலாம், சில பேர் தனிமையில இருக்கலாம், சில பேர் பாரத்தோடு இருக்கலாம். ஆனால் நம் தேவன் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி நீங்க இல்லையா, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் உம்மை போல ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்தை ஜெயிக்கிற மகனாய் மகளாய் மாறணும் ஆண்டவரே கர்த்தாவே. எனக்குள்ள இருக்கிற மாம்சிக இச்சையும் சரி, எனக்குள்ள இருக்கிற அந்த மீட்டிமையும் சரி, எனக்குள்ள இருக்கிற தனிமையும் சரி கர்த்தாவே, அந்த மாறணும் ஆண்டவரே கர்த்தாவே. கர்த்தாவே உம்முடைய பலனை தாங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கேளு. நம்ம ஆண்டவர் பலனை தருகிற தேவனா இருக்கிறார். எங்களுக்கு பலனை தாங்க. இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளா எங்களை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க. பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. நீங்க சொல்றீங்களா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. நீங்க சொல்றீங்களா? பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. கைகளை வச்சு சொல்றீங்களா? எனக்கு பலன் தாருமே, பலன் தாருமே,
என்னை நடத்திடுமே. எலியாவை காலைத்து போய் நிற்கின்றேனே, மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். சொல்றீங்களா நீங்க? ஓ எலியாவை சொல்றீங்களா? என்னை நடத்திடுமே. சத்தத்தை வச்சு சொல்லுங்களேன். என்னை நடத்திடுமே. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் 3 தெய்வீக ஆலோசனைகள் என்று தியானிக்க போகிறோம். The topic of today's meditation is 3 divine counsels. வேதம் முழுவதும் பல தேவனுடைய ஆலோசனை காணப்படுகிறது. In the scripture we read about a lot of counsels of the Lord. அதிலே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே சீரிய படைத்தலைவனாகிய நாகமான் அந்த மனுஷனுக்கு தேவன் ஒரு 3 ஆலோசனைகளை 3 பேர் மூலமாக கொடுத்தார். In 2 Kings chapter 5 we read about Naaman, who is the commander of the army of the king, and he received the counsels of the Lord. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆலோசனை வழிநடத்தினது. The counsels led him to receive healing in his life. அந்த ஆலோசனை குறித்து நான் பார்க்க போகிறோம். We are going to meditate about that counsel. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். Let's turn to read 2 Kings chapter 5 verse 1 and 14. Now Naaman was commander of the army of the king of Aram. He was a great man in the sight of his master and highly regarded, because through him the Lord had given victory to Aram. He was a valiant soldier, but he had leprosy. So he went down and dipped himself in the Jordan 7 times, as the man of God had told him, and his flesh was restored and became clean like that of a young boy. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இந்த இடத்துல ஒரு சில ஆலோசனைகள் இந்த நாகமானுக்கு வந்து பார்க்கலாம். Oh, here we see Naaman's received counselings in his life. ஒரு தெய்வீக ஞானம் ஆலோசனைகள் பல வேளைகளிலே
எதிர்பாராத நம்மளிடத்தில் வரும். Sometimes through unexpected people we will receive a lot of counselings in our life. பாருங்கள், அந்த நாகமானுக்கு வந்து அந்த ஆலோசனைகளை அவன் கேட்டு அதற்கு அர்ப்பணித்தபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய சுகத்தின் அனுபூதி பெற்றுக்கொண்டதை பார்க்கலாம். When he received the counselings and he obeyed to the counselings, he received the healing from the Lord. பாருங்க, அந்த ஆலோசனைகளுக்கு ஜஸ்ட் அப்படியே கீழ்ப்படுகிறார். He simply obeyed to the counselings that. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகம் ஆலோசனைகள் அநேகம் விதங்களில் நமக்கு வரும். Even in our lives we will receive counseling in many different forms. ஒருவேளை குடும்பத்திலே வரலாம் ஆலோசனைகள். It can come from the family. கணவன் மூலமாக சில வார்த்தைகள் இப்படி செய்யலாமே என்று ஆலோசனை சொல்லுவார். Through husbands, so husbands will give counseling to the wife that we can do this. செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்யுங்க அப்படி சொல்லிட்டு பேசாம இருங்கன்னு சொல்லக்கூடாது. And you should not say that you mind your own business. சிலர் அப்படியே மட்டம் தட்டி வச்சிருக்காங்க வீட்ல. Certain people will underestimate another person. வாய் திறக்காத பூச்சிகளாக இருக்கிறார்கள். Certain people will be very calm like insects. பாருங்க, தேவனுடைய ஆலோசனைகள் யார் மூலமாக வரலாம். The counsel of the Lord can come from anyone. பிள்ளைகள் மூலமாக வரலாம் சில வேளைகளில். It can also come from children. பிள்ளைகள் அப்படியே விளையாடி கொண்டே அபிதமாக அது செல்லும் என்பார்களே. Children used to play and they will say this. அந்த வேளை நம்ம எடுத்து சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று சொல்லிக் கொண்டு போகும், அதன் மூலமாக தேவ ஆலோசனை வரும் என்பார்களே. They will say something but we will receive the divine counsel of the Lord. ஒருமுறை எங்களை பார்ப்பதற்கு ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். There was a time when a sister visited us. நாங்கள் வரும்பொழுது உள்ளே வேறு ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தபடினாலே அவருடைய காத்திருக்க வைத்து விட்டு அதை முடித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னோம். Since there was an ongoing conference, we had the sister wait for us. அப்பொழுது அவர்கள் ஆலயத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். So that time she was praying inside the church. அப்போ என்னுடைய மகன் பென்னி அப்பொழுது ஒரு சிறிய மகனாக இருந்தார். While she was waiting, my son Benny was a little child. ஒரு 3-4 வயது இருக்கும் அவருக்கு. He should be 3 years old. அப்போ அவர் வீட்டுக்குள்ள இருந்து அவர் வெளியே அப்படியே வந்தாராம், ஒரு பாட்டை பாடிக்கொண்டே வந்தாராம். And he came out of the house singing a song. உடனே இந்த சகோதரிக்கு கர்த்தர் அப்படியே ஒரு ஆலோசனை கொடுத்தாராம். Immediately the Lord gave a counseling to this sister. உன் பாரத்தை எடுத்துக்கொள்ள நான் இருக்க, நீ சோர்ந்து போகிறாய் என்று கர்த்தர் பேசினார். And the Lord said, why are you wearied? Because I am here to take your burden, said the Lord. இது நடந்து முடிந்து விட்டது. And this happened. அது முடிந்தவுடன் நாங்கள் வெளியே வந்து இந்த சிஸ்டர் எங்க போனாங்க வந்து பார்க்கணும் வந்தாங்களே, மீட்டிங் முடிச்சு வந்து தேடுறோம், அப்ப அந்த ஆளை காணோம். After the conference we came out to visit the sister but she was not there. என்னடா அவங்க கோச்சில விட்டு போயிட்டாங்க அப்படினு நாங்க நினைச்சிட்டு ஃபோன் பண்ணோம் உங்களுக்கு. And we immediately called her because that sister was not there. ஐயா, நான் காத்திருந்தேன், அந்த வெள்ளலே அந்த அருமையான மகன் பென்னி பாட்டு கொண்டு வந்தார், அந்த பாடல் மூலமாக கர்த்தர் எனக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு, நான் கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. And the sister said, I was waiting and Benny sang a song and the Lord spoke to me what he wanted to talk to me. தேவன் பேச வேண்டும் என்று நாம் காத்திருக்கும் பொழுது, ஆலோசனை காத்திருக்கும் பொழுது அவர் எப்படியும் பேசுவார். When we wait for the counselings of the Lord can speak with us in any form. ஏன் வீட்டிலே நாம் வளர்க்க நம்முடைய செல்ல பிராணிகள் மூலமாக கூட நமக்கு உணர்த்துவார் காரியங்களை. Even through the pets that we have at home, the Lord will make us realize certain things. எப்படி எஜமானுடைய கையில் இருந்து விழுகிற ஆகாரத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறது, அதுபோல எஜமான் பாத்திலே அவள் காத்திருப்பது போல நீயும் காத்திரடா என்று கர்த்தர் பேசுவார். Just like how the pets are waiting for the crumbs that falls on the table of the master, so the Lord will speak to us. பறக்கிற காகம் குருவிகள் மூலம் நாம் பேசுவவராய் இருக்கிறார். Even through the crows, even through the birds, the Lord will speak with us. யார் உடுத்து வைக்கிறார்கள், அவைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று கர்த்தர் பேசுவவராய் இருக்கிறார். And the Lord is able to speak with us how happy they are. ஆனா நமக்கு தான் 6 அறிவு இருந்தும் பிரச்சனை தான். Although we have 6 senses, we have a lot of problems in our lives. பாருங்க, தேவனுடைய ஆலோசனைகள் எல்லா விதமாக வருகிறவன்றாய் இருக்கிறது. The counselings of the Lord can come through different forms. இந்த 5ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இளைஞர்கள் மூலமாய் வந்ததை பார்க்கலாம். In 5th chapter verse 3 we can see the counselings came from the youngster. வயது குறைந்தவர்கள் மூலமாய் வந்ததை பார்க்கலாம். It also came from the very young people. 10ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் வந்ததை பார்க்கலாம். In verse 10 the counseling came from prophets. 13ஆம் வசனத்திலே எளியவர்கள் மதிக்கப்படாத நிலையில் இருந்தவர்கள் மூலமாக கர்த்தருடைய ஆலோசனை வந்ததை பார்க்கலாம். In verse 13 the counselings came from the people who are in the lowly state. நாம் காலையிலே வெளியே கிளம்பும் பொழுது, ஆண்டவரே நீர் எதன் மூலமாகவது என்னோடு பேசுவீராக என்று நாம் ஜெபித்து விட்டு கிளம்பணும். Morning when you go out you need to pray to the Lord telling Lord you speak with me through something. திடீரென்று நம்ம எதிரே போகிற வாகனத்தில் எழுதி இருக்கிற வார்த்தை மூலமா பேசுவார். And the Lord can also speak with us what is written on the other vehicle. ஏன் கழுதையை கொண்டும் பேசுவார். The Lord can even speak through a donkey. வேதத்தில் இருக்கிறதே கழுதையின் வாய் திறக்கப்பட்டது என்று இருக்கிறதே. In the scripture it's recorded that the Lord opened the mouth
mouth of the donkey. இந்த மனுஷனுக்கு இந்த கழுதையை கொண்டு தான் பேசணும்னு கர்த்தர் பேசுறாரே. And the Lord can even speak through the donkey. கர்த்தர் அவிதமாக நம்மோடு பல விதங்களிலும் பேச வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to speak with us in many different ways. பாருங்கள், இந்த நாகமான் என்பவர் சீரிய ராணுவத்தின் ஒரு உயர் பதவியிலே படை தளபதியாக காணப்பட்டாராம். Over here we can see about Naaman, who was a high ranking general in the army of Syria. அவர் ஒரு வல்லமை நிறைந்தவராய் காணப்பட்டார் தன்னுடைய உத்தியோகத்திலே. He is a powerful person in his job. பாருங்க, அவர் மரியாதைக்குரியவராய் காணப்பட்டாராம். He was respected and honorable. மற்றும் அவர் போன இடங்களிலெல்லாம் ஒரு பெரிய வெற்றியை பெற்றவராக காணப்பட்டாராம். And also he is someone wherever he goes he will receive the victory from the Lord. இதுதான் அந்த நாகமானுடைய ஸ்டேட்டஸ் நிர்ணயம் காணப்படுகிறது. This is the status of Naaman. ஆனால் அவருடைய பலம், அந்தஸ்து அல்லது திறமை இதுவும் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு இருந்தது. But he had one issue that none of his strength and status could solve. அது என்ன பிரச்சனை என்றால் அவர் ஒரு தொழுநோயாளியே காணப்பட்டார். What is the problem? Because he was down with leprosy. அந்த பிரச்சனைக்கு அவர்தான் தேசத்திலேயே படைத்தளபதி, அவருக்கு கிடைக்காத வைத்தியங்கள் இருந்திருக்காது. He was a commander of the army and he could have got a lot of medical help. எல்லா சீரியாவுடைய எல்லா ஸ்பெஷலிஸ்டும் பார்த்திருப்பாங்க அவரை. Many specialists in Syria would have met him to cure his leprosy. அவருடைய அந்த வைத்திய துறையிலே உள்ள வல்லவர்கள் எல்லாரும் தன்னுடைய வைத்தியத்தின் திறமையை அவருடைய காண்பித்திருப்பாங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. All the specialists in the medical field would have tried to treat him but nothing worked out. ஒரு நகைச்சுவாக பேசிக் கொண்டிருந்தார். One person was talking like this in a funny way. மருத்துவத்திலே நாம செக் பண்ண போறோம்னா நிறைய டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னா உனக்கு வயிற்று வலி இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. In hospital if you go they'll run a lot of tests for you and then they'll diagnose that you have stomach ache. ஆனா என் தேவன் நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. The Lord is a Lord who heals us. அந்த குணமாக்குகிற அந்த தெய்வீக அந்த விஷயத்துக்கு நேராக இந்த நாகமானை வழிநடத்துகிறார். காரணம் அந்த காரியத்திலே இவர் விசுவாசம் இல்லாமல் காணப்பட்டது. The Lord is directing Naaman to the path of healing because he did not have a belief in this thing. பாருங்க, அவரை குணமாக்கின வல்லமை அவருடைய பதவியின் மூலம் கிடைக்கவில்லை, ஆனால் 3 தெய்வீக ஆலோசனை மூலமாக அவர் கிடைத்ததை பார்க்கலாம். The healing that Naaman received did not come from his power or position but it came in 3 different ways. ஆனால் ஒவ்வொரு ஆலோசனையும் ஒரு தாழ்மையான இடத்திலிருந்து வந்தது. And all the counselings that he received came from a very humble state. ஆனால் அந்த ஆலோசனைகள் அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிற வல்லமை கொண்டதாக இருந்தது என்பானே. But all those counseling were powerful because it transformed his life. நாம் இன்றைக்கு நாகமானுடைய வாழ்க்கையிலே அவரை குணமாக செய்யும்படியாக அவரை உந்தின அந்த 3 தெய்வீக ஆலோசனை பார்க்க போகிறோம். We are going to meditate upon the 3 divine counselings and voices that led Naaman finalize. நாகமானை வியாதியிலிருந்து குணமாக்கும்படியாக ஒலித்த அந்த 3 தெய்வீக குரல்களை நாம் காணலாம். Let us look at these 3 divine voices that led Naaman in his life from sickness to restoration. அந்த குரல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். And the voices will be keep voicing. சில வேளைகள் எழுத்தின்படியாகவே குரலை கேட்கக்கூடிய வாய்ப்பும் கர்த்தர் கொடுப்பார். Sometimes the Lord will create an opportunity where you will listen to that voice literally. கர்த்தர் வழிநடத்துதல்கள் கேட்கக்கூடிய விதத்தில் ஆடிபிளாக நம்முடைய காதுகளை கேட்கும் என்பானே. Sometimes the guidance of the Lord will be very audible for you to hear. சில வேளைகளில் உள்ளுணர்வின் மூலமாக வரும். Sometimes through insights the Lord will speak with us. அவிதமாக தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக வரும். Through the word of the Lord we will receive the counselings. அதை நாம் புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய குரல் என்று புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில பயன்படுத்த கர்த்தர் செய்வார். We need to understand those voices and we need to make them in practice in our lives. வாசிங்க முதலாவதாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Firstly, let's read 2 Kings chapter 5 verse 3. She said to her mistress, "If only my master would see the prophet who is in Samaria, he would cure him of his leprosy." அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். இந்த இடத்துல ஒரு சிறு பெண் மூலம் ஆலோசனை வருகிறது. Over here a counsel is received from a young girl. அந்த பெண் மூலமாக ஒரு ஆலோசனை வருகிறது. A counsel is coming from a young girl. அந்த ஆலோசனை பாருங்க, இவருடைய வாழ்க்கையிலே இந்த நாகமானை ஒரு தூண்ட
தூண்டிவிட்டு ஒரு சுகத்துக்கு நேராக நடத்துகிறதை பார்க்கலாம். The council is instigating Naaman and is directing it towards healing. இந்த சிறிய பெண் அவள் எப்படிப்பட்டவள் என்று பார்க்கும் பொழுது அந்த சீரிய தேசத்திற்கு இஸ்ரவேலில் சிறைப்பிடித்து கொண்டு வந்த பெண்ணாக காணப்படுகிறாள். And this young woman was taken as a raid and carried off a little girl from the land of Israel. இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேலிலிருந்து சிறையாக வந்த பெண்ணை காணப்படுகிறாள். And verse 2 we can see from where the little girl came from. அந்த சிறிய பெண்ணுடைய குணாதிசயத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? We are going to see the attributes of this young girl. அந்த சிறிய பெண் எப்படிப்பட்டவள்? How was she? பாருங்க, அநேக சிறிய பெண்கள் எல்லாம் எனக்கு இப்போ ஒன்றும் வயசாகலை, வயசானவங்க எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன், பேசுகிறேன், வேலை செய்கிறேன், சமைக்கிறேன் அப்படின்னு தள்ளி போட்டிருப்பாங்க. இல்லை, சிறிய பெண்களிடத்துல பல நன்மையான குணாதிசயங்கள் இருக்கிறது பார்க்கிறோம். Many young girls used to procrastinate their work, but here there are a lot of good things that's there in the life of this young girl. இந்த மகள் ஒரு தாழ்மையுள்ள குணமுள்ளவளாக காணப்பட்டாள். And this girl who is someone who is very humble. பாருங்கள், இவள் சிறுமியாக இருந்தால் இவள் பெயர் தெரியாத ஒருவங்களாக இருந்தாள். And she was a very young girl and she had no name. இவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தவருடைய பெயர் சொல்லப்படல வேதத்துல. The scripture did not record the name of a girl who did a big ministry. இந்த பெண்ணுடைய பெயர் குறித்து அவளுடைய அந்த பூர்வத்தை குறித்து இன்னும் தெளிவாக சொல்லப்படவில்லை வேதத்துல. Scripture does not record the history of this young girl. இவளுடைய பெயர் சிறிய பெண் சொல்லப்பட்டிருக்கிறது. And it's only recorded that she's a Syrian girl. பாருங்கள், இவள் ஒரு கைதியாக இருந்தாள். And she was also a captive. ஆனாலும் அந்த கைதியாக இருந்தபோது, சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த போதிலும் கூட ஒரு பெரிய விசுவாசமும் ஒரு பெரிய இரக்கம் காணப்பட்டதை நான் பார்க்கிறோம். She had a faith and a compassion in her life. அது மட்டுமா, பாருங்க, மனதுருக்கம் உள்ளவளாக காணப்பட்டாள். And also she was compassionate. ஒரு மனதுருக்கம் உள்ளவளா தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தினவளாக காணப்பட்டாள். And she is also someone who has revealed the nature of the Lord by being compassionate. சிறைப்பிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்திலே இந்த குடும்பத்திலே வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. And it was a situation where she needs to come to a strange land and she waited upon her அப்பொழுது அந்த mistress. வீட்டிலே இருக்கிற அந்த குடும்ப தலைவனுக்கு ஒரு பிரச்சனை. And there is a problem to the leader of that family over there. பொதுவாக என்ன மனநிலை வரும் தெரியுமா? அதாவது, நான் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறேன், என்னையே சிறைப்பிடிச்சு கூட்டு வந்திருக்கிறாங்க, நான் எதுக்கு இந்த குடும்பத்தை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடுகடுப்பு, ஒரு குணம் அவளுக்கு இல்லை. எப்படியாவது இந்த குடும்பத்தை நன்மை செய்ய வேண்டும் என்ற இயேசுவின் இரக்கத்தை கொண்டு பெண்ண காணப்பட்டாள். Being a victim, she did not have a mindset where why should I help this family, but yet she was so compassionate and she wanted to help this family. பாருங்கள், அந்த குடும்ப தலைவர் உண்மையாகவே குணமடைய வேண்டும் என்ற பெரிய அக்கறை கொண்டவளாய் இவள் காணப்பட்டாள். And she is someone who genuinely cared about the leader of the family and she wanted to cure him. பார்க்கறவங்க மேல எல்லாம் இரக்கம் வரும். And seeing people, you'll be moved with compassion. இரக்கம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். And a lot of people who doesn't have any compassion. அவள் மத்தியிலே ஒரு இரக்கம் உள்ள தன் நிலைமை, சிறைப்பட்ட நிலைமை தான் இருக்கட்டும், ஆனா அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாள். Although she was held as a captive, she wanted that person to get cured. மூன்றாவதாக அவள் விசுவாசமிக்கவளாக காணப்பட்டாள். And thirdly, she was faith filled. பாருங்கள், அவள் பாருங்க, அவர் ஒரு பெரிய விசுவாசத்தோடு பாருங்கள் அவர் குணமடைய வேண்டும் என்று அவள் நம்பி இந்த தீர்க்கதரிசி குறித்து சொல்கிறதை பார்க்கலாம். Oh, here we can see that she genuinely cares about the leader of the family and she speaks about the prophet. இந்த ஆண்டவர் இந்த அவரிடத்துல தீர்க்கதரிசி போவார்னா அவர் எல்லாம் சுகமாயிடுமே அப்படின்ற ஒரு விசுவாசம் உள்ளதா காணப்பட்டாள். And she was faithful. She said to her mistress, would that my lord were with the prophet who's in Samaria, he would cure him of leprosy. அடுத்த குணாதிசயம் என்ன தெரியுமா? What is the next attribute? துணிச்சலும் தைரியமிக்கவளுமாக காணப்பட்டாள். And she is also bold and courageous. உண்மையாகவே சிறிய வளர்ந்தவர்கள் சிறு பெண்கள் மிகவும் துணிச்சலும் தைரியமாய் காணப்பட வேண்டும். Truly speaking, all the young girls should be bold and courageous. அதே நேரத்தில் கொஞ்சம் மரியாதையும் இருக்கணும். And also you need to be respectful. கதாசிரியராக பாருங்கள், அவ்விதமாக இந்த பெண் எப்படி காணப்பட வேண்டும் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக முன்னுதாரணமாக காணப்பட்டார். And she also serves as a role model as to how a young girl should be. என்ன துணிச்சலும் தைரியம் உள்ளவன்னு பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி எலிசாவால்
நாகமானை குணப்படுத்த முடியும் என்று அவள் உறுதியாக நம்பினாள். And she firmly believed that prophet Elisha can heal Naaman from the அந்த sickness. தேவனுடைய வல்லமை திகசி மூலம் செயல்படுவதனாலே அவள் அதிக விசுவாசத்தை இவள் காட்டுகிறதை பார்க்கலாம். பாருங்க, இதுவரைக்கும் அவள் விசுவாசம் இவள் பார்த்தாள். அந்த விசுவாசம் அந்த திகசிலிருந்து இந்த நாகமான் அங்கு போவார் என்றால் இவருக்கும் அது வெளிப்படும் என்ற அந்த ஒரு பெரிய விசுவாசத்தோடு காணப்பட்டதை பார்க்கலாம். She also demonstrated her strong faith in God's power working through his prophet that he will be cured if he meets him. பாருங்க, இவள் ஒரு இளம் பெண்ணாக பணிப்பெண்ணாக இருந்த பொழுதிலும் கூட அந்த சக்திமிக்க படைத்தலைவரான அந்த நாகம்மான் இடத்துல ஒரு செய்தி சொல்லும்படியாக அந்த அதிபதி இடத்துல பேசும்படியான தைரியத்தை கர்த்தர் அந்த சிறிய பெண்ணுக்கு கத்த கொடுத்ததை நாம் பார்க்கலாம். Being a very young girl who is also a victim held as a captive, she speaks to her mistress about the solution for a powerful commander with a great courage. விதமாக ஹையர் அபிஷியல் வீட்டில் வேலை செய்யறவங்க பாருங்க, அவரிடத்துல பேசுறதுக்கே முடியாது, அப்படிப்பட்ட நிலை காணப்படும். Maids who are working in the families of higher officials, they can't even open their mouths. படை தளபதியா இருக்கிறார். And he's a commander of the army. தன்னுடைய பதவியினுடைய அந்த மேன்மையை காட்டுகிறவராக இருந்திருப்பார். He is someone who will demonstrate the power that he has in his job. வேதம் முழுவதும் இவருக்கு சொல்லப்பட்ட இடத்துல பார்ப்பேன் என்றால் விதமாக ஒரு பெரிய ஒரு சாதாரண இறங்கி வந்து விடக்கூடிய ஆள் இல்லை. அவர் இறங்கி வரும்படியாகத்தான் இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். He is not a normal person to come down from his position, and he is given this power only to realize all these things in his life. அப்படிப்பட்ட மனுஷன்ட்ட தேவன் பேசும்படியாக சொன்ன உடனே போய் தைரியமாக பேசுகிறார். And immediately this young woman was so bold and courageous, and she speaks to a person like, பாருங்கள், இந்த மகள் ஒரு பாராட்டையோ ஒரு பரிசு எதிர்பார்க்கவில்லை, அது அவளுக்கு கிடைக்கவும் இல்லை. ஆனாலும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினவளாக காணப்பட்டாள். she was not someone who was looking for recognitions or appreciations or any award, but she simply offers help out of her sincere heart. அவளுக்கு ஒன்றும் இதுக்காக பரிசு கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் அது எதிர்பார்க்காமல் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஊழிய சிந்தையுள்ளவளாக காணப்பட்டாள். She did not even expect any acknowledgements for the work that she's done. She's filled with ministry mind. இடத்திலே அந்த சீரிய தேசத்திலே ஒரு சாட்சியாக மாறுகிறதை பார்க்கலாம். And she is also serving as a testimony in the place where she went. அந்த நாகமானை இஸ்ரவேலின் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு ஆத்துமாவை கத்தற்கென்று ஆதாயம் செய்த ஒரு சிறிய பெண்ணாய் காணப்படுகிறாள். She is also a young girl who gained the soul for the Lord. ஆத்துமாதாயமா, அப்பா நீங்க போய் செய்யுங்க, அம்மா நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. If it's gaining souls, you should not say, mother you go and do it, father you go and do it. நான் பிள்ளையா இருக்கிறேன், நான் பிள்ளையிடத்தில் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. I'm a young person and I will go do this ministry alone. இவள் இருந்ததோ சிறிய பெண் என்ற நிலைமை. And it's a situation where she's a very young girl. ஆனால் அவள் ஊழியம் செய்தது யாருக்கு தெரியுமா? அந்த தேசத்தினுடைய படை தளபதி பெரிய ஒரு மனிதன், அவருக்கு ஊழியம் செய்து அவரை இயேசுவேடுகள் செய்தபடியாக அவிதமாக ஒரு ஊழிய சிந்தையுள்ளவளாக மினிஸ்ட்ரி மைண்டடாக காணப்பட்ட பிள்ளையாக காணப்படுகிறாள். Although she was serving to the commander of the army, she was so mission minded, and she directed this person to the healing. அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு புதிய ஆரம்பத்தின் ஒரு தொடக்கமாய் காணப்பட்டதை பார்க்கலாம். And also this is a beginning for a greater change that's going to happen in the life of Naaman. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகள் தேவ ஆலோசனை மதிக்கப்படாத விடத்து வரலாம். Sometimes you will receive counselings from the Lord from the people that we underestimate. ஒரு தீர்மானம் செய்யணும்னு தெரியுமா? We need to take a decision. மதிக்கப்படாத விடத்திலிருந்து ஒரு குரல் வரும் பொழுது, ஆண்டவரே அதை நான் அல்ல தட்ட மாட்டேன், அதை ஏற்றவழிலே நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் இன்றைக்கு செய்யும்படியாக கர்த்தர் பேசுகிறார். Today the Lord speaks with all of you that you need to pay heed when you receive a counseling from the person that you underestimate in your life. பணிப்பெண்ணை பயன்படுத்தி படைத்தளபதியின் வாழ்க்கையை தேவனால் மாற்றக்கூடும். The Lord can make use of a young girl and change the life of the commander of the army. அப்படி என்றால் நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் அது எங்கிருந்து வருது தெரியுமா? Which means from where we are receiving all the counselings come from. ஒருவேளை நம்முடைய அலுவலகத்திலே மதிக்கப்படாத இடத்திலிருந்து ஒரு பெரிய ஆலோசனை வரலாம். We can receive a big counseling in the office from the people that we don't respect. அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். We need to take them. வீட்டிலே வேலை செய்கிற ஒரு சின்ன ஒரு பிள்ளை ஒரு பையன் சொல்லலாம். Even the domestic help in your family can give you counseling. அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். You need to accept that. அந்த தீர்மானத்தை செய்யும்போது, ஆண்டவரே
உம்முடைய ஆலோசனைகள் எங்கிருந்து வந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க பகிர்ந்து விடல. Say amen if you're taking a decision to accept the counseling from wherever they are coming from. இதுதான் ஒரு பெரிய ஆரம்பமாக காணப்படுகிறது. This is the great beginning. இந்த தேவனுடைய கிரிகள் ஆரம்பித்த ஒரு ஆரம்பமானது அவருடைய பெரிய ஒரு ஆசீர்வாதங்களாக இந்த நாகமான் நடத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மதிக்கப்பட இடத்திலிருந்து வருகிற அந்த ஆலோசனைகள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நடத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Even in our life we need to believe that the counseling that's come from simple people will direct us to inherit the great blessing from the Lord. இரண்டாவதாக அவர் பார்க்கிற சொல்லுகிற காரியம் என்னவென்றால் வாசிங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். Secondly, let's read 2 Kings chapter 5 verse 10. Elisha sent a messenger to say to him, "Go, wash yourself 7 times in the Jordan, and your flesh will be restored, and you will be cleansed." அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். முதல் ஆலோசனை ஒரு சின்ன பொண்ணிலிருந்து வருது. First counsel is coming from a young girl. அன்றைக்கு இவரை தாழ்மைப்பட ஆரம்பித்திருக்க வேண்டும். That day itself it should have humbled him. தன் மனைவியோட சொல்லிருக்கணும், நீ அந்த பொண்ணு சொன்னா நீ கேட்டு ஏண்டவன் சொல்றீங்க இவரு திட்டி இருக்கணும் மனைவியை. He could have chided his wife telling that why are you listening to her. அதுவும் நடந்திருக்கலாம். That could have also happened. ஆனா அவங்க மனைவி சொல்லிருக்கலாம், அப்பா அவங்க சின்ன பொண்ணுன்னு பார்க்காதீங்க, உங்க நன்மைக்கு தானே சொல்றேன், அவளும் ஆலோசனை சொல்லியிருக்கலாம், வேதத்தில் எழுதப்படல. Or the wife would have persuaded him to listen to her. என்னைக்கு கேட்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு வந்துருச்சோ அன்னைக்கு ஆசீர்வாதம் தொடங்குது என்று அர்த்தமாக காணப்படுகிறது. The moment he accepted the counselings, and that's where the blessings have started to come forth in his life. இப்போ அடுத்த ஆலோசனை எங்க வருது தெரியுமா? And where is the next counselings coming from? தீர்க்கதரிசியாகிய எலிசா மூலம் தேவ ஆலோசனை வெளிப்படுகிறது. The counseling is revealed through the prophet Elisha. அந்த சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்றார். Go wash yourself 7 times in Jordan. ஏன் ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணா போதாதா? Bathing one time is fine. 7 தரம் ஸ்நானம் பண்ணணுமா? Why should we wash ourselves 7 times? சில வேளைகளில் கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கேட்கும் பொழுது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதிலே பெரிய அர்த்தம் இருக்கும். The counselings that we receive from the Lord might be simple, but it has got a lot of meanings. ஒரு முறை நாங்கள் ஜெருசலேம் போயிருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் அநேகர் கேட்டுக்கொண்டார்கள். One time when we visited Jerusalem, everybody requested to get baptized over there. அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். And I was baptizing people. கொடுத்துட்டு முடிச்ச உடனே பார்த்தா ஆளை காணோம். And when I baptized, the person disappeared. தொட்டினாவது தேடலாம். We can search if it's இது a tank. யோர்தான் நதி. This is a river Jordan. எங்கடா போனாரு பார்த்தா இன்னொரு முங்கி எழும்புறாரு அவரு. And she is dipping himself again. என்னையா ஞானம் சொன்ன ஒரு தடவை கொடுத்தா போதீங்க திரும்பிங்கறீங்க. இல்ல இல்ல நான் எலிசா சொன்ன மாதிரி 7 தரம் முங்கறேன். And he is saying that just like Elisha told in the scripture, I'm dipping myself 7 times. எலிசாவுடைய அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை. And the counsel of Elisha is a good counsel. ஆனா அவர் நேர்ல பார்த்து அந்த நாகமான ஐயோ நீங்க சீரான வரீங்களா இப்படியா அப்படியான்னு கேட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னா ஏற்றுக்கொண்டிருப்பாரு. And the Naaman would have accepted the counseling if Elisha met him in person. இவர் வீட்டுக்குள்ள இருந்து அவர் ஆள் அனுப்பி நீ போய் அதை அங்க ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லிறாரு. And Elisha just sent a messenger to Naaman and asked him to wash himself 7 times. உடனே இவருக்கு கொஞ்சம் என்ன தெரியுமா ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. Immediately there's a ego problem. நான் எவ்வளவு பெரிய ஆளு, I'm a great person. எனக்கு என்ன மதிப்பு இருக்குது, I have a great status in my land. சிரியால நான் ஃபர்ஸ்ட் குடிமகன், I am the first citizen in the land of Syria. விதமாக அப்படிப்பட்ட என்ன கொஞ்சம் வெளியே வந்து பார்த்து பேசுறதுக்கு ஒரு நினைக்கல அந்த ஆளு அப்படின்னு இவரு கொஞ்சம் அப்படி ஏறுது உள்ளந்து. And he was so enraged because Elisha did not come out of his tent. He just sent his messenger and spoke to him. எலிசா நாகமான நேரில் சந்திக்கவில்லை. Elisha did not meet Naaman personally. இது நாகமானின் பெருமையை பாதிக்கிறது. This act of Elisha offended his pride. நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை என்றைக்கு பெற்றுக்கொண்டு வந்திருப்போம். Even in our lives we have received a lot of blessings from the Lord. நான் என்ன இவர் சொல்றது கேக்குறது? Why should I listen to this person's words? இவர் சொல்லி நான் கேட்க வேண்டுமா? Should I listen to this person? இந்த பெருமையின் குணம் இருக்கிறபடினாலே இன்னும் अनेक ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. When we have this nature of the pride, it is true that we are missing out a lot of blessings in our lives.
தேவனுடைய முறைகள் நமது எதிர்பார்ப்புகளுக்கு சில வேளை பொருந்தாத போது நம்முடைய பெருமை அவைகளை எதிர்க்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. When the method of the Lord do not match our expectation, the pride is something which resists the blessings. பாருங்க, தேவனுடைய முறை என்று இருக்கிறது அல்லவா, அவர் செயல்படுகிற விதம் இருக்கிறது அல்லவா, தேவனுடைய வழிகள் என்று இருக்கிறது அல்லவா. There is a method in which the Lord operates. There is an approach where the Lord operates. அவருடைய வழியே வேற வழி. The way of the Lord is different. ஆனால் அது நமக்கு வந்தவுடனே அதன்படி கேட்டு நம்ம அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Therefore it's important that we need to surrender ourselves according to the method of the Lord. பாருங்கள், இந்த அறிவுரை நாகமானின் பார்வையிலே மிகவும் சிம்பிளா இருக்குது. The instruction that Naaman received from Elisha was very simple. எளிமையானதாக இருக்கிறது, அதே நேரத்திலே ஒரு foolish முட்டாள்தனமாகவும் இருக்கிறது. It was easy as well as foolish in the sight of Naaman. ஆகவே சிரியாலே பெரிய ஆறுகள் இல்லையா, அவெல்லாம் இல்லையா, அதை விட்டுட்டு இந்த யோர்தானில் வந்து நாம் முழுக வேண்டுமா என்ற அந்த பெருமையின் சுபாவம் பாருங்க, பலருக்கு இருக்கிற பெருமைகள் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாக காணப்படுகிறது. And Naaman, on listening to the instructions of Elisha, he said, I have a lot of rivers over there, could I not wash them and be clean in my land? பாருங்கள், இந்த யோர்தான் நதியை பார்த்தவர்களுக்கு தெரியும். The people who saw the river Jordan will know. அந்த தண்ணீர் தெளிவாக இருக்காது. And the river will not be a clean one. அது கலங்கினதாக தான் இருக்கும். It will be a troubled water. இந்த அழுக்கு தண்ணில போய் நமக்கு சொல்றானே. And this person is asking me to wash myself. சிரியாவில் எத்தனையோ நதிகள் இருக்குது, அது எவ்வளவு ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்னா வரும், அதை விட்டுட்டு இதுல போய் பொங்க சொல்றாரு என்று அந்த பெருமையின் சுபாவம் பல ஆசீர்வாதங்களை தடுக்கிறது அன்பானவர்களே. Naaman is showcasing his pride by telling, I have a better rivers in my land, but why should I wash in this particular river? கொடுக்கும்போதே யோசிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. While we are meditating, may the Lord speak with you. ஆண்டவரே, என்னுடைய பெருமையின் சுபாவத்தினாலே நான் தவறவிட்ட ஆசீர்வாதம் ஏராளம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். We need to accept that, Lord, it is true that because of my pride I have missed out a lot of blessings in my life. தேவன் நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அர்ப்பணிக்க தீர்மானியுங்கள். If the Lord speaks with you, you need to decide to surrender yourself to the Lord. அந்த தேவனுடைய முறைகள் நாம் எதிர்பார்க்கிற முறைக்கு பொருந்தாத போது பெருமை எதிர்க்கிறது என்று பார்க்கிறோம். We see pride resists God's method when they do not match our expectations. பாருங்க, ஒருவேளை அவர் எலிசா சொல்லியிருப்பாருன்னா, நீ இங்கிருந்து நீ கிளம்பி சென்று நீ எருசலேமுக்கு போய் அங்கு ஒரு மலை இருக்கிறது, அந்த மலைக்கு சென்றால் அங்கு கல்வாரி மலை இருக்கிறது, அங்கு போய் நீ ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து என்ன ஒரு பெரிய கஷ்டமான காரியம் சொல்லியிருப்பாருன்னா உடனே குதிரை எடுத்து கிளம்பி பாருங்க மனுஷன். If Elisha had instructed him or given him a very difficult task to do, Naaman would have gladly did it. பாருங்க, இந்த மனுஷனுக்கு சிம்பிளா சொன்ன உடனே இவ்வளவு சிம்பிளா இருக்கா, இது அவசியம் இல்லைன்னு தீர்மானிச்சிட்டாரு. But since the instruction was very simple, he wanted to reject it. ரட்சிப்புக்கு தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? What is the thing the Lord speaks about salvation? நீ கால்ல செருப்பு போடாம அந்த இடத்துக்கு நடந்து வா அப்படினு சொல்லல. The Lord did not say that you should not wear your footwear and you need to come to this place. ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் இயேசுவை தேவகுமாரன் என்று இதயத்தில் விசுவாசி, அவர் உனக்காக மரித்து உயிர்த்தார் என்று விசுவாசி, அது போது உன் வாழ்க்கை மாற்றப்படும், உன் உள்ளது ரட்சிக்கப்படும் என்று சிம்பிள் ரட்சிப்பு சொன்னாரே, அது எனக்கு ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது அன்பானவர்களே. The simple instruction the Lord gave, when you need to receive the salvation of the Lord, you need to accept Christ as your own savior, and people are not ready to do it. இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும் முதலாவதாக. We need to believe that Jesus is the Son of God. அவருடைய பாவங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு பெரிய விசுவாசம் வந்தால் போதும், இது ஒரு பெரிய ரட்சிப்பு வருமே. அது ரொம்ப சிம்பிள், அதை அநேகர் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை அன்பானவர்களே. Receiving the salvation is very simple when we accept that the Christ Lord died for us and rose for all of us, but people are not willing to do it. இயேசு ரொம்ப பெரிய ஒரு இமயமலைக்கு நீ போக வேண்டும், நடந்தே கல்வாரி மலைக்கு வர வேண்டும் என்ற பெரிய டாஸ்க் கத்த கொடுக்காத அப்படினாலே நான் சோத்திருக்கேன்னு சொல்ல விரும்புறவங்க கரம்பு சோத்திருக்கலாம். தேவன் இந்த வேளையிலே ஹalleluya. Amen. If you say Jesus has not given a big task, the Lord has given you a very simple thing. இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசியுங்கள். You need to believe that Jesus is the Son of God. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் விசுவாசி, உயிரோடு இருக்கான விசுவாசியுங்கள் என்று அந்த சிம்பிள் வழியை சில வேளையில் ஆலோசனை வரும் பொழுது ஏற்றுக்கொள்வதில்லை. Many a times when we receive simple counselings, we tend to reject them. பெரும்பாலும் தேவன் நம்முடைய முறையிலே நாம் நினைத்திருக்கிற பிரகாரமாக நம்முடைய மைண்ட்ல என்ன இருக்கிறதோ அப்படி செயல்பட வேண்டும் என்று நாம் அநேக முறை தேவனை செயல்பட எதிர்பார்க்கிறோம். Many a times in our lives we expect the Lord to work in our way, but he operates differently.
ஆனால் தேவன் எப்படி தான் செயல்படுவார்? But how does the Lord operate? அவர் அவருடைய விதிகளின்படி செயல்படுவார். According to his own exceptions, the Lord will operate. அவருக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. The Lord has a set of rules and regulations in his mind. அது ரொம்ப கஷ்டமானது அல்ல. It is not a very difficult task to do. அது லகுவாக இருக்கிறபடினாலே ஒரு பெரிய ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. Say amen because it is very easy. Hallelujah. அது நாம் செய்யும் பொழுது ஒரு பெரிய ஊழிய கொடுக்கிறவராக காணப்படுகிறார். When we do it, the Lord will deliver us. தேவனுடைய அறிவுரைகள் எப்பொழுதும் ஒரு சிறியவையாகவோ அல்லது விசித்திரமானதாகவோ தோன்றினாலும் அதற்கு முழுமையாக நம்ம அர்ப்பணித்து கீழ்ப்படியும் பொழுது எதிர்பார்க்கிற சுகம், எதிர்பார்க்கிற மறுரூபம் ஏற்படுகிறது பார்க்கலாம். The instructions and counselings that we receive from the Lord might be small or it might be strange, but when we obey to it, we will receive the healing. தேவனுடைய ஆலோசனை ஒரு வார்த்தை சொல்றேன், கண் கவர் விதமாக இருக்காது. It will not be an eye pleaser. போய் ஸ்நானம் பண்ணு அவ்வளவுதான். You need to go wash yourself. That's it. ரொம்ப சிம்பிளா இருக்கும். It is a very simple manner. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. But however, we require faith to inherit that. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வந்துட்டாரு. He obeyed to the words of the Lord and he came. அங்க வந்து யோர்தான்ல முங்குறாரு. And he is dipping himself in the river Jordan. ஒரு தரம் முங்குறாரு. He dipped himself one time. கையெல்லாம் பார்க்கறாரு, அப்படியே தான் இருக்குது. And he's seeing his hand is just the same. அந்த மனுஷன் சொன்னாருன்னு வந்துடுமே. And this person said, and we are here. சரி, அடுத்த முறை முங்குறாரு. And he's dipping second time. எல்லாம் கடைசில 6 முறை முங்கிட்டாரு. And 6 times he dipped himself in the river. கடைசி முறை தான் இருக்குது. It's only last time left. சரி, இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. And he wanted to try the last, that's the 7th time. 6 முறை நடக்காத அதிசயம் பாருங்க. அந்த 7வது முறை தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே முங்கி எழும்பின பொழுது, ஸ்நானம் பண்ணின பொழுது பாருங்க, 7 தரம் ஸ்நானம் பண்ணி சொல்றாருல்ல, அந்த 7வது முறை விசுவாசத்தை பயன்படுத்தி நான் விசுவாசிக்கிறேன் பானவளே, எப்படி மிஸ்ரபின் தேவன் குணமாக்க வல்லவராக விசுவாசத்தை இவர் செயல்படுத்தியிருப்பார். அந்த வேளையிலே ஒரு பெரிய மறுரூபம் ஏற்பட்டு அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. இந்த வேளையிலே உணர்ந்து கொள்கிறார். அந்த கண்களாலே அவர் நம்ப முடியவில்லை என்பான். அவளே அவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குது நான் பார்க்கலாம். He demonstrated his faith by dipping the 7th time, and he saw in his own eyes that his skin was changed and the Lord cleansed him. தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். We need to believe in the words of the Lord. கடைசியாக வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 5:13. Let's turn to read 2 Kings chapter 5 verse 13. Naaman's servants went to him and said, "My father, if the prophet had told you to do something great, would you not have done it? How much more then when he tells you, wash and be cleansed?" அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இந்த மூன்றாவது ஆலோசனை யார் மூலம் வந்ததுன்னு பார்க்கும் பொழுது, From who did we receive this third counseling from? அவனுடைய ஊழியக்காரன் சொல்லப்படுகிற வேலைக்காரன் மூலமே வந்ததாம். The counsel came through servants. அவர்கள் அந்த ஊழியக்காரர் வேலை செய்யறவங்களை அவர் எப்படி வச்சிருப்பார், நடத்துவார்னு கொஞ்சம் வேதத்திலிருந்து பார்க்கலாமா? In the scripture we can see how he treats his servants. அந்த ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, and they went to him. பேசுகிற தூரம் இருக்குல அவங்க. They are not even at a distance of where they can அதனால நம்ம பேச கேட்கும்படியாக பக்கத்து வந்தாங்க. So they came to closer to him so that he can listen to what they say. அதனால டிஸ்டன்ஸ் வச்சிருக்காரு. So that is how he distanced himself from the servants. அந்த ஊழியக்கார வேலைக்காரர் மூலமாக தேவனுடைய ஆலோசனை வந்ததை பார்க்கலாம். Through those servants the counsel of the Lord came to Naaman. எபிரேய அந்த பைபிள்ல பார்க்கும் பொழுது இந்த வேலைக்காரர் ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அது பாருங்கள், இவர்கள் அடிமைகள் என்று காணப்படுகிறது. In the Hebrew Bible normally the servants are referred to as slaves. கர்த்தர் முதலாவதாகவே இவருடைய பெருமையை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். Firstly the Lord broke his pride. அந்த பெருமையின் கடைசி சோலையை கர்த்தர் உடைத்தார். பாருங்க, அந்த அடிமைகள் சொல்லுகிறது அந்த ஆலோசனை கேட்கும்படியாக அந்த பெருமை என்ற கடைசி சுவரையும் கர்த்தர் உடைக்கிறார். The counsel of the Lord broke the last wall of pride in Naaman, where he finally obeys to the words of the servants. பாருங்க, வேலைக்காரர்
வேலைக்காரர் மூலமாக ஆலோசனை. Counsel through a servant. அந்த மனிதர்கள் பதவியில் தாழ்ந்தவளாக இருந்தாலும் நிதானமான ஞானத்தோடு கூட எஜமானுக்கே அறிவுரை கூறுகிறார்கள். Although these servants are considered in the lower rank, with gentle wisdom they offered a counseling to Naaman. இதிலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். We can understand one thing from this. நமக்கு கீழே உள்ளவர்கள் மூலமாகவும் கர்த்தருடைய ஆலோசனைகள் வெளிப்படும். We need to understand the counsel of the Lord will be revealed from the people who are in the low rank. ஆமென் சொல்லுமா? Amen. ஹalleluya. நமக்கு கீழே வேலை செய்கிறவரா இருக்கட்டும், குடும்பத்தில் நமக்கு கீழே உள்ளவர்களாக இருக்கட்டும், அது கடைசி பிள்ளையா இருக்கட்டும், அதன் மூலமாக கூட கர்த்தர் பேசி நடத்த வல்லவராக இருக்கிறார். People who are in the lower rank in our family, in our job, through them the Lord can share his counselings to us. யார் பேசினாலும் கேட்கும் பணிவுள்ள மனம்தான் ஒரு உண்மையான ஞானத்தின் அடையாளமாக காணப்படுகிறது. The true wisdom is something that requires humility to listen no matter who speaks that. உடனே கீழ்ப்படிய ஆரம்பித்தார். He immediately obeyed to the words. அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். He started to submit himself. தீர்க்கதரிசி வார்த்தைகளை இப்படி செய்ய ஆரம்பித்தார். He started to do whatever the prophet told him to do. வந்த உடனே அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. And his life was changed. நாகமான் இஸ்ரவேலுக்கு பெருமையோடு வந்தார். And he came here with pride. பொன் பொருளோடு வந்தார். He came with silver and gold. பல எதிர்பார்ப்போடு கூட வந்தார். He came with a lot of expectations. ஆனால் அவர் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து பெருமை உடைக்கப்பட்டு திரும்பும் பொழுது சுகம் பெற்றவராக, தாழ்மை அடைந்தவராக, கீழ்ப்படிதல் பெற்றவராக, ஒரு மாற்றப்பட்ட மனிதராக, ஏன் ஒரு முழு மனிதனாக திரும்பி சென்றார். When the Lord broke all his pride, he left healed through humility and obedience in his life. ஆகவே இந்த நாகமான் அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கையில் எடுத்த ஒரு 3 ஆயுதம் என்ன தெரியுமா? And what is the 3 weapons that the Lord took in order to heal Naaman? இளம் பெண்ணுடைய விசுவாசம், the faith of a young girl, இரண்டாவதாக தீர்க்கதரிசியின் வார்த்தை, the word of the prophet, மூன்றாவதாக வேலைக்காரரின் விவேகம், the servants with reason. இந்த 3 ஆலோசனைகள் தான் அந்த நாகமானை ஒரு மறுரூபத்துக்குள்ளாக மாற்றியது. All these 3 aspects are the key contributors for healing. விசுவாசம், வார்த்தை, விவேகம், faith, word and reason. இந்த 3ம் இந்த நாகமானுக்கு தெய்வீக ஆலோசனையாக வெளிப்பட்டு அவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியது. மாற்றப்பட்டவனாக திரும்பி செல்ல உதவியது. அதுபோல இன்றைக்கும் தேவ ஆலோசனை கேட்க நாம் வந்திருக்கிறோம். All these 3 aspects made as a divine counseling which healed Naaman. Even today we are here to listen to the counseling of the Lord. ஆண்டவரே, இந்த சிறிய பெண்ணை போல விசுவாச கட்டளையிடுவாங்க. Father God, you command faith just like this little girl, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விசுவாசத்தோடு இருதயத்தை தருவீராக. Father God, give me a heart that I need to believe in your words. அந்த வேலைக்கார வேகத்தோடு பதில் சொன்னது போல அந்த ஞானமுள்ள இருதயத்தை தருவீராக. Shall we all say, just like the servant responded to Naaman with prudence and reason, you need to give that heart to me, Lord. பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. Father God, we come into your presence, Lord. அப்பா, அந்த சிறிய பெண்ணுக்கு இருந்த அந்த விசுவாசத்தை போல எங்களுடைய இருதயத்தை விசுவாசம் உள்ளதாக நீ மாற்றுவீராக. Father God, change our lives just like this little girl who had faith in you, Lord. அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தைகள் வாழ்க்கையை மாற்றுனதே, அதுபோல இன்றைக்கு கேட்ட உம்முடைய வார்த்தை உம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே, ஒரு சிறு பிள்ளையின் வம்சத்தை போல மாறினது, எல்லா விரும்பாத அசுதிகள் மாறினது போல எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக்குற பேசுவீராக. Father God, just like your word transformed the life of Naaman, so the word should also transform my life and take all the unclean things, Lord. ஆண்டவரே, சொல்லுகிற காரியங்களை வேகத்தோடு புரிந்து கொள்ளோடு கிருபையிலே கட்டிடுவீராக. Father God, give us grace to understand everything with prudence. அந்த பெருமையின் ஆவிகளோ ஒரு சிந்தை எங்களுடைய ஆசீர்வாதத்தை தவிர்த்து விடாதபடி, கவிழ்த்து போடாதபடிக்கு நாகமானை போல முழுமையாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Father God, remove away all the nature of pride and let us receive the blessing and healing just like Naaman received in his life, Lord. நடத்தும் காத்துக்கொள்ளும். You lead us and guide us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask, Father. ஆமென், 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 ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பிரஸ்தாவியனுடைய அன்பு மைக்கும் மனிதரும் மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும்